வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது வந்து தக்காளி பச்சடி செய்ய போகிறோம். இது வந்து 3 மிளகா, 3 தக்காளி, கொஞ்சம் பூண்டு, கருவேப்பிலை, இது தேங்காய் பூ, 2 மிளகா இதுக்கேற்ற மாதிரி, கொஞ்சம் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை முதல்ல வெங்காயத்தை எடுத்து அரிஞ்சிக்குவோம். சின்னதாரி இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் வந்து நம்ம அரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை தாளிக்கிறதுக்குள்ளே இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வதக்கிட்டு, வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் வதக்கிட்டு, இதை வந்து அரைச்சி ஊற்றிட்டா தக்காளி பச்சடி ரெடி. இப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சு வானல் வச்சுட்டேன். அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுடலாம். இது கொஞ்ச நேரம் வதங்கணும். அப்புறம் இந்த தக்காளியும் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்குவோம். இது வதக்கிறதுக்கு முன்னே கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பு கூடவே போட்டு வதக்கினா சீக்கிரம் வதங்கிடும். உப்பு மஞ்சள்தூளும் போட்டாச்சு. இப்போ இதை வதக்கி கொஞ்ச நேரம் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்து ஊற்றிடணும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய், மிளகாய் இதெல்லாம். இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் வதங்கிடுச்சு. இதில் தண்ணி ஊற்றி ஒரு சொம்பு ஊற்றுறேன். சின்ன சொம்பில் ஊற்றிட்டு இதை வேக வச்சிடலாம். இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் வெந்துருச்சு. இதில் வந்து இதில் மிளகா, தேங்காய், பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். பொட்டுக்கடலை இதை அரைச்சி வச்சுருக்கோம். பொட்டுக்கடலை போட்டால் கொஞ்சம் சேர்ந்து வரும். அதனால் இதில் ஊற்றிடலாம். இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு சேர்ந்து வர வைப்போம். கொதிச்சாதான் நல்லா திக்காகும். சேர்ந்து வந்துருச்சு. இந்த குழம்ப அடுப்பை நிறுத்திட்டு இறக்கிடலாம்.
இதுதான் தக்காளி பச்சடி, தக்காளி வெங்காய பச்சடி. இட்லிக்கு, தோசைக்கு, களிக்கு, நான் களிக்கு தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி. அந்த மாதிரி செய்யலாம். சப்பாத்திக்கு இந்த மாதிரி செய்யலாம். இதோ இன்னும் நிறைய பொட்டுக்கடலை போட்டால் இன்னும் கட்டியாக நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும்னு வச்சுருக்கேன். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.